ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மேக்ரோனி பாஸ்தா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பசங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க, அதுக்காக செஞ்சுருக்கோம் இன்றைக்கி. இதுக்கு யூஸ் பண்ண மசாலாலாம் வீட்டில் இருக்கிறத போட்டு தான் பண்ணியிருக்கோம். வீட்டில் இருக்கிற காய் எல்லாமே அப்படி தான் சேர்த்து செஞ்சுருக்கோம். நம்ம ஊர் ஸ்டைலில் இருக்கும். டிஃபன் பாக்ஸ் கொடுக்கவும் நல்லாயிருக்கும், வீட்டில் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க, நல்லாயிருக்கும். வாங்க இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லிட்டு பார்ப்போம். மேக்ரோனி பாஸ்தா எடுத்து வச்சுருக்கேன். இதுக்காக மிக்ஸி ஜாரில் தக்காளியும் காஞ்ச மிளகாய் பேஸ்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். 1 கப்பு ஃபுல்லாக சோளை உரித்து வச்சுருக்கேன். வெங்காயம், அப்புறம் இஞ்சி பூண்டு பொடியை நறுக்கிறது, 2 முட்டை, 1 குடமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். சைடில் தண்ணி கொதிக்க வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு பாஸ்தாவை வேக வைக்கிறதுக்காக போட்டிருக்கேன். இன்னொரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு பொடியை நறுக்கின இஞ்சி பூண்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்ல கலர் மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் அதையும் போட்டு, ஒரே ஒரு வெங்காயம் தான், 2 கப்பு பாஸ்தா எடுத்துக்கல, ஒரே ஒரு வெங்காயம் 2 தக்காளி எடுத்து பேஸ்ட் பண்ணி இதில் போட்டு நல்லா வதக்கிடணும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் குடமிளகாவும் கார்ன், உங்கள்கிட்ட வேறு எதனா காய் இருந்தாலும் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். அடுத்து 2 முட்டை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த காயெல்லாம் ஓரமாக ஒதுக்கிட்டு நடுவில் இந்த முட்டை இந்த மாதிரி போட்டு கொஞ்சம் வேக விட்டால் நல்லாயிருக்கும். நல்லா முட்டை வெந்ததுக்கப்புறம் காயோட எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் உப்பெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா மேக்ரோனி, அது தண்ணி இல்லாமல் சேர்க்கணும். தண்ணி சேர்த்தா ரொம்ப சதசதன்னு ஆயிரும். அதனால் தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு வெறும் வேக வச்ச மேக்ரோனி மட்டும் சேர்க்கணும். நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இது இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிட்டு வெந்திருக்கும். அது மேக்ரோனி சேர்த்து இதோட நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதாக. நல்லா ஒரு 5 மினிட்ஸில் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா 1 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிட்டா சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். சுட சுட மேக்ரோனி பாஸ்தா சூப்பராக இருக்கும். பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. உங்கள்கிட்ட சீஸ் இருந்தாலும் சீஸ் போடலாம். நான் சீஸ்லாம் போடல இன்றைக்கி, வெறும் முட்டை தான் போட்டு செஞ்சுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க. தேங்க்யூ.